வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்கள் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்கள்ல இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனோட அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். அண்ட் மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் இதெல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லாவித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். மேசராசி, அஸ்வினி நட்சத்திரம். பொதுவாக இந்த மேச ராசியினுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது
ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குமோ, அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனாகப்பட்டவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரியாக செயல்பட, எந்தெந்த வயதுகளில் எப்படியெல்லாம் மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு சராசரியான நிலைகளில் தான் இந்த மேச ராசியினுடைய அமைப்பு பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும். இதை ஏற்கனவே பல பதிவுகளையும் சொல்லியிருக்கும். அந்த வகையில் இந்த மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய வாழ்க்கையும் ஒரு சராசரியான நிலைகள் தான். பொதுவான வகையில் ஒரு சராசரியான மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரியான நிலைகள் பெற்று தான் இருப்பாங்க. அந்த ஒரு வளர்ச்சி பாதைகளில் தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலையானதும் போய்கிட்டு இருக்கும். பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு அதிர்ஷ்டம் பெற்ற ஜாதகமாக அவங்களுக்கு அமைஞ்சிருந்தது அப்படின்னா, பிறந்ததுலேருந்தே ஒரு நல்ல செல்வாக்கான நிலைகளில் அவங்களுடைய வாழ்க்கைகளில் தொடர்ந்து வளர்ச்சி பாதைகளை அவங்க பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு செல்வாக்கான நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். அதுவே கஷ்டப்படக்கூடிய ஜாதகமாக இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை பார்த்துக்கிட்டு ஒரு நடுநிலை தன்மையோடு வாழ்க்கையில் முன்னேற்றங்களை பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரமானது மேச ராசியில் இருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கையானது அவங்கவுங்க வயது நிலைக்கேற்ப அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறி போய் கொண்டு தான் இருக்கும். பட் நட்சத்திரத்தின் அடிப்படையில் இங்கே குணாதிசய பேதங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே ஆழமாக பார்க்கப்படுது. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ற முன்னேற்றங்களில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. எப்படியோ அடுத்த கட்டங்களுக்கு அவங்க நோக்கி போய்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இவங்க எந்த கட்டத்தில் என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்காங்க, என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க, எப்படி இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அஸ்வினி நட்சத்திரமான தனித்துவமாக சொல்லும். பொதுவாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது சிறந்த அறிவாற்றல் கொண்டது, ரொம்பவும் நுட்பமான செயல்பாடுகளை கொண்டது, புரியாத புதிர்களையும் சவால்களையும் சிறப்பாக எதிர்கொள்ளும் திறமை பெற்றது. அதே நேரம் இந்த அஸ்வினி நட்சத்திரமானது ஓப்பன் மைண்டோ இல்லை ஃப்ரீ மைண்டோலாம் கிடையாது. அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்க மனசில் பட்டதை பட்டுன்னு பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. இந்த இடம் இந்த மனிதர்கள் நல்லது கெட்டது அப்படின்னாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க. மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. பட் இது ஓப்பன் மைண்ட் கிடையாது. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக அவங்க சொல்லிடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையிலேயே அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களும் எல்லாருக்கிட்டையும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு தனித்தன்மையான கருத்துக்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களை பற்றியும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் அது இப்படித்தான் அப்படின்னு அவங்க தனியாக டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் பெரும்பாலான விஷயங்கள் காரியங்கள் அவங்க ஈடுபடவே செய்வாங்க. அந்த விஷயங்கள் அவங்க என்னைக்குமே யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இதைத்தான் சொல்கிற ஓப்பன் மைண்டும் இவங்க ஃப்ரீ மைண்டோலாம் கிடையாது. அப்படி இவங்களுடைய வெளிப்படையாக உண்மையான கருத்துக்களை வெளியில் கொண்டு வரவே மாட்டாங்க. எப்போவுமே இவங்களுக்குள் ஒரு ரகசியம் என்பது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆழ்ந்த சிந்தனை ஆற்றல், மதிநுட்ப ஆற்றல் இவங்களுக்கு உரியதாக இருக்கும். இயற்கையாகவே இவங்க சவால்களையும் புதிர்களையும் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இயற்கையாகவே ஒரு தேடல் மனப்பான்மை உடைய நட்சத்திரம் இது. அதுவும் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேடல்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த தேடல் தான் இவங்களுடைய வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இவங்களை எடுத்து செல்லும். சும்மா வெறுமனே கண் போன போக்குலையும் கால் போன போக்குலையும் போகக்கூடியவங்க அல்ல. பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற மெத்தடில் தான் இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பானது நகர்ந்து கொண்டு இருக்கும். பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரிட்டிக்கலாக இவங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நபர்களாக இருப்பாங்க. பட் அதுவே ப்ராக்டிக்கல்னு வரும்போது ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்குமே ஒரு சாமர்த்தியமான யோசனைகள் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பிளான் ஏபிசி அப்படின்னலாம் கிடையாது. பிளான் A to Z வரைக்கும் இவங்ககிட்ட எப்போவுமே பிளான் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் கூட, அதாவது மோசமான நிலைகளில் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட, சரி பரவாயில்ல அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த யோசனைகளுக்குள்ள, அந்த காரியங்களுக்குள்ள அவங்க ஈஸியாக நகர்ந்து போயிடுவாங்க. இது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இது எல்லாராலையும் இயல்பாக முடியாது. ஏன்னா மற்ற ஆட்களாக இருந்தாங்க அப்படின்னா அங்கேயே பிரேக் ஆகி நின்றுடுவாங்க. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவங்களால போக முடியாது. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே நீ அடுத்ததை பார்க்கலாம் அப்படின்னு ஈஸியாக நகர்ந்து போகக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. பட் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தியரிட்டிக்கலாக இவங்க ஓகே, இந்த பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனால் ஓகே, மற்றவங்களால யோசிக்க முடியாத விஷயங்களை கூட இவங்க ரொம்ப ஈஸியாக சாமர்த்தியமாக யோசித்து அதுக்கு ஒரு பதிலை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வகையில் இவங்க போகவும் ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. எடுத்தவங்க ஒருத்தன் எந்த ஒரு விஷயத்தையுமே முடிக்கவே முடியாது. இன்னும் கிளியராக சொல்லணும்னா,
இவங்க தனக்குன்னு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதில் இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், சங்கடங்கள், தடை, தாமாட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஆனால் இதுவே மற்றவங்களுக்கு ஒரு யோசனை செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப சிறப்பாக மற்றவங்க கையாண்டு நன்மைகளை பார்த்துடுவாங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு அப்படின்னா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிடும். ஆனால் தனக்குன்னு வரும்போது ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. அதனால இயல்பாகவே இவங்களுடைய வாழ்க்கை நிலை என்பது ஒரு இறுக்கமான மனநிலைகளை தான் இருந்துகிட்டு இருக்கும். என்னதான் பக்காவாக பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களை செஞ்சாலும் கூட நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை நிலையை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் எப்பவுமே உங்களுடைய ஆழ் மனதில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது சிலருக்கெல்லாம் வழிகள் தான் வாழ்க்கைக்கு உந்துகோலாக இருக்கும். அதில் இந்த அஸ்வின் நட்சத்திரமும் ஒன்று, அதில் முதன்மையானது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராசியின் அடிப்படையில் இது முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் கூட நட்சத்திரத்தின் அடிப்படையில் இது கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றதாக இருக்கு. ஆனால் அதே போல வாழ்க்கை முழுவதுமே இவங்களுக்கு அனுபவ அறிவு தான் பேசும். இவங்க ஒவ்வொரு விஷயங்களுமே பட்டு திருந்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க சொல் பேச்சு கேட்கிறவங்க கிடையாது. இயற்கையாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு ஈகோ என்பது அதிகம், கோபம் என்பது அதிகம், முரட்டுத்தனம் என்பதும் அதிகம். இந்த கத்தி மேல நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம். சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்துருச்சு அப்படின்னா இந்த குணாதிசயங்கள்லாம் மற்றவங்களால அவ்வளோ பெரிய மோசமான வகையில பார்க்கப்படாது. சும்மா ஜஸ்ட் இவங்க ஒரு கோபக்காரங்க, பிடிவாதக்காரங்க அப்படிங்கிற நிலைகள் அது போயிடும். பட் அதுவே சுய ஜாதக ரீதியாக கிரகமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் மற்றவங்களுடைய பார்வைக்கு ரொம்பவுமே முரட்டு சுபாவம் உடையவங்களாகவும், பிடிவாத குணம் உடையவங்களாகவும், மோசமான குணம் படைத்தவர்களாகவும் மற்றவங்களுடைய பார்வைக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் இயல்பாகவே மேசராசியினுடைய லட்சணம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய கருத்துக்கள் அவ்வளோ சீக்கிரம் முன்னுரிமையெல்லாம் தராது. யார் என்ன வேணாலும் பேசிட்டும் நான் இஷ்டப்படி தான் இருப்பேன், நான் செய்கிறதான் செய்வேன் அப்படின்னு அவங்களோட வாழ்க்கையை நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அஸ்வினி நட்சத்திரமும் அப்படி தான். பட் இருந்தாலும் இந்த சுய ஜாதக ரீதியாக இந்த கிரகநிலை மாற்றங்களால் இந்த அஸ்வினி நட்சத்திரமானது மற்றவங்களுடைய பார்வைக்கு இப்படிப்பட்ட வித்தியாசங்களோடு அது காணப்படுது. கிளியரா சொல்லணும்னா சுய ஜாதக ரீதியாக நல்ல கிரக அமைப்புகள் பெற்ற ஜாதகமானது ஊர் போற்றக்கூடிய வாழ்க்கை நிலையை பெற்று வருவாங்க. அதாவது இயற்கையாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரமானது இவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளங்களை பதிக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. பட் அது நல்ல விதங்கள்ல இருக்கா இல்லை மோசமான நிலைகள்ல இருக்கா அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதகம் சொல்லும். எப்படி இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தை உருவாக்கி பெற்ற பிறகுதான் இவங்களுடைய வாழ்க்கை நிலையானது முடிவுக்கு வரும். அது வரைக்கும் இவங்களுடைய போராட்டம் என்பது என்றைக்குமே ஓயாது. இயற்கையாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது ஒரு ஆன்மீக ராசி தான். இயல்பாகவே இந்த ஆன்மீக விஷயங்கள்ல இவங்களுக்கு அதிக நாட்டம் என்பது இருக்கும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே இந்த ஆன்மீக பாதைகளுக்குள்ள போக ஆரம்பிச்சிடுவாங்க. கடவுள் நம்பிக்கை அதிகம் உடைய நட்சத்திரமாக இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும். ஆனால் அதே போல பாரம்பரிய விஷயங்கள், பழமையான விஷயங்கள்ல விருப்பம் இதுக்கு அதிகம். புதுசாக ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். பட் அதுவே பழமையான விஷயங்கள், பழக்க வழக்கங்கள் அப்படின்னு வரும்போது அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிடும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய குழந்தை பருவத்திலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூடியாக தான் இருப்பாங்க. ரொம்ப பெரிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. பெரும்பாலும் ரொம்ப ஒரு சைலண்டான பிஹேவியர்ஸ்ல தான் அவங்க இருப்பாங்க. அதன் பிறகு இவங்களுடைய பாலிய வயதுலேருந்து பருவ வயது வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வயதுலேருந்து ஒரு 30 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையானது ரொம்பவுமே கலகலப்பாக காணப்படும். எல்லா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டமானது அவங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத வாழ்க்கையாக அமையும். மை லைஃப் மை ரூல் அப்படிங்கிற ஒரு நிலைகளை தான் இவங்க இந்த காலகட்டங்களில் வாழ்ந்து வருவாங்க. ரொம்பவுமே சந்தோஷம், உற்சாகம், குதூகலிப்போட இவங்களுடைய வாழ்க்கை நிலையானது இந்த காலகட்டங்களில் போய்கிட்டு இருக்கும். இங்கேயும் சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். பட் அந்த அளவுக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்காது. அதாவது இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நிலையானது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 10 வயதுலேருந்து ஒரு 30 வயதுக்குள்ள அமைஞ்சிருக்கும். எதா இருந்தாலும் ரொம்ப போல்டாக எதிர்கொள்வாங்க. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம். யாரை பற்றியும் எதை பற்றியும் எதற்காகவும் கவலை அப்படிங்கிறது இருக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை. இந்த காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக நல்ல கிரக அமைப்புகள் அமைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அமைப்பானது எங்கேயோ போயிருந்து இவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்களை இந்த காலகட்டங்களை உங்களால் பார்க்க முடியும்.
அதே நேரம் இது 20 வருட காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஏழச்சனி அஷ்டமச்சனி அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஸோ அந்த காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் அடி சறுக்கத்தான் செய்வாங்க. பட் அதுவுமே சுய ஜாதக ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஜாதகமாக இருந்துருச்சு அப்படின்னா பெரிய அளவில் அடியெல்லாம் இருக்காது, வந்தாலும் அது ஈஸியாக சமாளிச்சிடுவாங்க. ஸோ அஸ்வினி நட்சத்திர காலகட்டத்துக்கு இந்த ஒரு காலகட்டமானது ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. ஸோ இந்த காலகட்டம் தான் இவங்களுக்கான ஒரு மெயின் அத்தியாயம் அப்படின்னே சொல்லலாம். இதை வைத்து கொண்டு தான் இவங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களுமே இவங்க உருவாக்குவாங்க. இங்கே கிடைக்கக்கூடிய அறிவு ஞானம் போன்ற விஷயங்கள் தான் இவங்களுக்கு எல்லா காலகட்டங்களிலுமே உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, இங்கே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சந்தோஷம் தான் பிற்காலத்திலையும் இவங்களுக்கு ஆறுதலாக அமையும். அன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் நினைச்சு பார்த்து அது சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஏன்னா இதற்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நிலை அமையுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய. அதாவது நல்லபடியாக இருக்காங்க, பட் மனம் சந்தோஷத்தோட குதூகலத்தோட இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் கேள்விக்குரிய ஆயிடும். எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையானது சில காலகட்டங்களுக்கு அமையும். அதுல இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ள இந்த காலகட்டமானது முழுமையாக அமைஞ்சிடும். இதுதான் இவங்களுக்கான ஒரு அடையாளமாகவே மாறும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைஞ்சிடும். ஆனால் அதன் பிறகு ஒரு 30 வயதுலேருந்து 40 வயது அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் இவங்களுடைய லைஃபை இவங்க முழுமையாக கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிப்பாங்க. பொதுவாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுடைய ஈகோ ஹர்ட் ஆகிறது இந்த காலகட்டங்களில் தான் இருக்கும். ஒரு 30 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ள அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ரோஷத்துக்காகவே பெரும்பாலான விஷயங்களை அவங்க செஞ்சுட்டோம். நான் சாதிச்சு காட்டுறேன், நான் செஞ்சு காட்டுறேன், நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு சவால்களோடையே அவங்களுடைய வாழ்க்கை நிலையானது போய்கிட்டு இருக்கும். அதில் இந்த 30லேருந்து 40 வயது அப்படிங்கிறது பெரும்பாலும் அவங்களுடைய மரியாதை அங்கீகாரம் போன்ற விஷயங்களுக்கு அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு கோச்சார ரீதியாக கிரக அமைப்புகள் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நல்ல செல்வாக்கான நிலை, மதிப்பு மரியாதை இருந்த சமுதாயத்தில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். பட் அதுவே அந்த காலகட்டங்களில் இந்த 7 சனி அஷ்டமச்சனியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இவங்களுடைய மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக இவங்க போராட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 30 to 40 வயது அப்படிங்கிறது இவங்களுடைய மரியாதை அங்கீகாரம் போன்ற விஷயங்களுக்கு இவங்க போராடக்கூடியதாக அமைஞ்சிடும். அடுத்ததான் 40 to 50 வயது அப்படி வரும்போது அப்பதான் இவங்க மெயினா குடும்ப வாழ்க்கைக்குள்ள என்ட்ராவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் குடும்பம்லாம் கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே இருக்கும், எல்லா உறவுகளும் இருக்கும். பட் பர்சனலா இவங்க குடும்பத்தோடு இணையறாங்களா, குடும்பம்னா என்னன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, குடும்ப விஷயங்களை ஏற்றுக்கொள்றாங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. இந்த 40 வயது வரைக்குமே பெரும்பாலும் இவங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ இவங்க 40 வயதை கடந்து போறாங்களோ அப்பதான் இவங்களுக்கு தனித்துவமாக குடும்ப வாழ்க்கைனா என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். குடும்ப வாழ்க்கையில ஈடுபாடுகள் இருக்கும். எல்லா விஷயங்களுமே குடும்பத்துக்காகவே பார்த்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தை போற்றவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தை வளர்க்கக்கூடியவங்களாக அவங்க மாறுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இவங்க இந்த காலகட்டங்கள்ல தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்னு அமைதியாக இருக்க ஆசைப்படுவாங்க. பெருசா இவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது. குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கிறது, குடும்ப உறவுகளை அனுபவிக்கிறது அப்படிங்கிற நிலைகள்ல உங்களுடைய மனம் மற்றும் செயல்பாடுகள் அப்படிங்கிறது போக ஆரம்பிச்சிடும். ஒரு சென்டிமெண்டான நபர்களாக இந்த காலகட்டங்கள்ல இவங்க மாறுறாங்க. இந்த டைம்ல தான் இவங்க ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பழைய விஷயங்களை பற்றி அசை போடுவாங்க. தான் என்னெல்லாம் செஞ்சோம், எப்படியெல்லாம் இருந்தோம், என்ன மாதிரியெல்லாம் இப்படி செஞ்சிருக்கலாம், எந்த விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணோம், எந்த விஷயங்களை இன்னைக்கு நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் இவங்க ரொம்பவுமே அசை போட்டு கொண்டு இருப்பாங்க. பட் எங்கே எப்படி சுத்தினாலும் குடும்ப வாழ்க்கை தான் பிரதானம் அப்படிங்கிற நிலைக்கு இந்த காலகட்டங்களில் அவங்க வந்துடுவாங்க. குடும்ப உறவுகளுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த கோச்சார ரீதியாக கிரகமைப்பு நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும். உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் என்னெல்லாம் இவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாமே இந்த காலகட்டங்களில் சிறப்பாக அவங்களுக்கு தேடி அமையும்னே சொல்லலாம். பட் அதுவே கோச்சார கிரக அமைப்புகள் இவங்களுக்கு சரியாக அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் குடும்ப வாழ்க்கை போராடக்கூடிய நிலைகளை கொடுக்கும். குடும்ப உறவுகளை நினைத்து கஷ்டப்படக்கூடிய நிலைகளை இது கொடுத்துரும். சுருக்கமாக சொன்னா இது மன ரீதியாக அதிக தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. அது சந்தோஷமாக அமையுதா கஷ்டமாக அமையுதா அப்படிங்கிறத கோச்சார கிரக அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சொல்லும். ஆனால் அடுத்ததான் 50 வயதுக்கு மேல ஒரு 15-20 வருட காலங்கள், இந்த காலகட்டங்கள் தான் இவங்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்களை நோக்கி ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதாவது ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு லட்சியங்களுக்காக ஜனனம் எடுத்திருக்கும். ஸோ அந்த லட்சியங்களை நோக்கி ஒரு காலகட்டங்களுக்கு எல்லாருமே ஓடுவாங்க. அப்படி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க
இந்த 50 to 70 வயதுக்குள்ள தான் இவங்களுடைய லட்சியங்களை நோக்கி ஓடக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. குறிப்பா இந்த காலகட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகம் ஏற்படும். நல்ல டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல பார்க்கலாம். நிறைய சொத்து சுகங்களுடைய அமைப்புகள், வீடு நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்களுடைய சேர்க்கைகள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் தான் இவங்களுக்கு அமையுது. அதாவது அவங்கவுங்க சுய ஜாதக அமைப்பின்படி நல்ல பெரிய அளவுலையோ இல்லை கம்மியான வகையிலையோ அது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அமைஞ்சிடும். ஸோ ஒரு உருவாக்கக்கூடிய அமைப்புகளில் இவங்க செயல்பட்டு வருவாங்க. அப்போ இதற்கு முன்னாடியெல்லாம் இவங்களுக்கு இந்த வேலை அமைப்போ தொழில் அமைப்போ இல்லை சொத்துக்களுடைய அமைப்புகளில் இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா காலகட்டங்களையும் உண்டு. ஆனா அந்த ஒரு தனி மனிதன் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்காக எப்போ குறிக்கோளோட போறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா அதைத்தான் இங்க மென்ஷன் பண்றோம். அப்படி இந்த 50 to 70 வயதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தொழில் வளர்ச்சி வேலை வளர்ச்சியை அதிகமாக பார்க்கலாம். நல்ல சொத்து சுகங்களுடைய வளர்ச்சிகளை அதிகம் பார்க்கலாம். குடும்பத்தோட ஒரு இணக்கமான சூழ்நிலைகள், அதே போல இந்த உடன்பிறப்புகள் வகையில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும். பட் அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார ரீதியாக கிரகமைப்புகள் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ஒரு அபரிவிதமான முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இவங்களுக்கான அடையாளங்களை பதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள்லாம் தான் ஏற்படும். இதற்கு முன்னாடியெல்லாம் இவங்களுடைய அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கங்கே காமிச்சிட்டு வருவாங்க. பட் இந்த காலகட்டங்களில் கிரக அமைப்புகள் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்க அந்த விஷயங்களை பூர்த்தி பண்ணிடுவாங்க. இவங்க யாரு என்ன அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு முழுமையாக காட்டக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். பட் அதுவே சுய ஜாதகத்தில் அல்லது கோச்சார ரீதியாக கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டங்களில் இந்த விஷயங்களுக்காக இவங்க அதிகம் போராடி மெனக்கிட்டு அந்த விஷயங்களை அவங்க செஞ்சுடுவாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் அவங்க எப்படி இருந்தாலும் செஞ்சிடுவாங்க. பட் அதை சுமூகமாக செய்கிறாங்களா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்கிறாங்களா அப்படிங்கிறது கோச்சார கிரக அமைப்புகள் பதில் சொல்லும். இந்த காலகட்டங்களானது இவங்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்களுக்கான முக்கியமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே போல் நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் யோக பாக்கியங்களை பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் தான் அவங்களுக்கு அதிகமாக ஏற்படுது. அதாவது அவங்களுடைய பிறப்பின் நோக்கம் பூர்த்தி அடையுதா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அவங்களுக்கு அமையுது. ஆனால் அடுத்ததாக 70 to 85 வயது இந்த காலகட்டங்களில் இவங்க ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிடுவாங்க. இதற்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே முடிஞ்சு, அது எல்லாத்துக்குமே ஒரு என் கார்டு. இதற்கு மேலே இனி ஒரு தனி வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலை இவங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ எதுலேயுமே ஒரு பற்றற்ற நிலைகளை தான் இவங்க இருப்பாங்க. ஒரு சாத்வீக குணமானது இவங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் இவங்க நன்றாக இருந்திருந்தாலும் சரி இல்லை கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி இந்த 70 வயதுக்கு மேலே கிராஸ் ஆகும்போது இவங்க ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. குறிப்பாக ஆன்மீக நிலைகளில் இவங்களுடைய மனமானது லைக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆன்மீக பாதைக்குள்ளே முழுசாக என்ட்ராயிடுவாங்க. எதுலேயும் பெருசாக விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு நடுநிலையோடு இவங்க செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. கடமைக்கு எல்லா விஷயங்களுமே செய்து வருவாங்க. தான் ஒன்று தான் வேலை ஒன்றுன்னு அமைதியாக இவங்க பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 85 வயதுக்கு மேலே இந்த நிலைகள் தொடர்ச்சியாக இருக்கும். அதாவது ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொண்டு அதற்குள்ளேயே மூழ்கி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.